வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேரா கைகள் வச்சுக்கிட்டும் அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு முடிச்சுப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். ஓகே, பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட் அப்படின்ற பயிற்சி வகுப்பை பண்ணி கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல பஞ்சபூதங்கள், ஒரு பஞ்சபூதமும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற ஒரு பஞ்சபூதத்தோட தன்மையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு ஆகாயம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிலம், நீர், நெருப்பு, காற்று பார்த்துட்டோம். ஆகாயம்ன்ற பஞ்சபூதத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஆகாயம் என்ன? ஸ்பேஸ். இதோ மேல இருக்கு, அதோ வானம் தெரியுது, ஸ்கை தெரியுது, இதுதான். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல எங்க இருக்குன்னு கேட்டா ஸ்பேஸ். நம்ம உடம்புல ஸ்பேஸ் இருக்கா? எஸ், மண்டக்குள்ள நிறையவே இருக்கு. அதை தவிர வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஒரு செல்லுக்கும் கேப் நடுவுல இருக்கு பாருங்க, அதுவும் ஸ்பேஸ் தான். ஏன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் இருந்தாதான் மூவ்மெண்ட் இருக்க முடியும். சரிங்களா? அப்ப ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல கேப் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குது. அப்ப ஸ்பேஸ் ஃபுல்லாவே இருக்குது, உடம்பு ஃபுல்லா இருக்கு. ரத்த ஓட்டம், ரத்தத்துல ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் நடுவுல இருக்கு. சோ ஸ்பேஸ்ங்கிறது நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கு. சரி, இதனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன பலன்கள், நமக்குள்ள வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றதை இப்ப கவனிப்போம் வாங்க. ஸ்பேஸ் எலிமெண்ட் அப்படின்னாலே 5 எலிமெண்ட்ல ரொம்ப சப்டலானது, அதாவது ரொம்ப அதிசூட்சமமான எலிமெண்ட் எதுன்னு கேட்டா ஸ்பேஸ் தான். இப்ப நிலம் பார்க்க முடியுமா? எஸ். நிலம் தொட்டு பார்க்க முடியும், கண்ணால பார்க்க முடியும், அது உணர முடியும். எஸ். நீர் பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும். எஸ். சில்லுன்னு இருக்கு, சூடா இருக்கு, எது ஒண்ணு உணர முடியும். ஆனா நிலம் சாலிடா இருக்கக்கூடியது, வாட்டர் நீர் லிக்விடா இருக்கக்கூடியது. ஃபயர் நெருப்பை பார்க்க முடியும், தொட முடியுமான தொட முடியாது. ஒண்ணு தொட்டா சுடும், இன்னொன்னு அப்படி மீறிய தொட்டாலும் எடுக்க முடியாது. கையில தனியா நெருப்பை தனியா எடுக்க முடியாது. அந்த நெருப்பு எரியற பொருளை தான் எடுக்க முடியுமோ தவிர நெருப்பை தனியா எடுக்க முடியாது. சோ அது ஃபயர். ஏர், காற்றுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உணர முடியும். காற்று நம்ம மேல சில்லுன்னு காத்து அடிக்குது, சூடா காத்து அடிக்குது, இது மாதிரிலாம் காத்த உணர முடியும். ஆனா கையில எடுக்க பிடிக்க முடியாது, கண்ணாலையும் பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். ஆனா ஸ்பேஸ் அப்படின்ற விஷயத்த நம்மளால கண்ணாலையும் பார்க்க முடியாது, கையில பிடிக்கவும் முடியாது, அதை உணரவும் முடியாது. ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை.
ஆனா அந்த ஒண்ணுமே இல்லாததுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. புரியுதுங்களா? எம்டினஸ், எதுவுமே இல்லாததுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. சோ அதுதான் ஸ்பேஸ். சரி, அப்ப எதுவுமே இல்லையே, அதான் எதுவுமே இல்லாதத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? எதுவுமே இல்லாததுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு, அந்த எம்டினஸ். அததான் நம்ம வந்து கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் அப்படின்னா, அவேர்னஸ்னா எல்லாத்தையும் கவனிக்கிறது, கான்சியஸ்னஸ்னா எல்லாத்தையும் கவனிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் தனக்குள்ள வைத்திருப்பதான் கான்சியஸ்னஸ். எல்லாமே தனக்குள்ள வச்சிருப்பது, ஆனா எதுவுமே இல்லாம இருப்பதுதான் கான்சியஸ்னஸ். ஓகேங்களா? சரி, இப்ப டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற விஷயத்தை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எல்லாமே அதுக்குள்ள எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ஆனா எதுவுமே தனக்குள்ள இல்லாம இருக்கு. எல்லாமே எங்க நடக்குதுன்னு கேட்டா இந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. சவுண்ட், வைப்ரேஷன் எல்லாமே உள்ளுக்குள்ள வச்சு இந்த கான்சியஸ்னஸ் தான். கான்சியஸ்னஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? ஸ்பேஸ்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் நத்திங் சொல்லுவோம். இது நாட் நத்திங் கிடையாது. இது இட்ஸ் பொட்டன்ஷியல் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடமே ஸ்பேஸ் தான். சவுண்ட், காத்து எங்க டிராவல் ஆகுது? ஸ்பேஸ்க்குள்ளதான் டிராவல் ஆகுது. அப்ப சவுண்டை கொண்டு போறது, வைப்ரேஷன் கொண்டு போறது, ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்றது எல்லாமே எதுன்னு கேட்டா மறுபடியும் இதே சவுண்டு தான். ஐ மீன் இந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் நடக்குது. காத்து எங்க இருக்குது? ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? எல்லா கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கிரியேட் பண்றது எல்லாமே உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது ஸ்பேஸ் தான். சரி, அதெல்லாம் ஓகே. எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாததான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல ஏர் கிரியேட் ஆச்சு, அப்புறம் ஃபயர் கிரியேட் ஆச்சு, வாட்டர் கிரியேட் ஆச்சு, அப்புறமா எர்த் கிரியேட் ஆச்சு. அப்ப இந்த ஏர், ஃபயர், வாட்டர், நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டா ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு. ஸ்பேஸ்ன்றது எதுவுமே இல்லாது, வெளிச்சமும் கிடையாது அங்க. சரிங்களா? வெளிச்சமும் கிடையாது. வெளிச்சம்னு சூரிய வெளிச்சம் படுது. இப்ப இப்படி கேட்கிறேன், சொல்லுங்க, வெளிச்சத்தை கண்ணால பார்க்க முடியுமா? லைட்டை கண்ணால பார்க்க முடியுமா? எம்டி லைட், வெறும் லைட்டை கண்ணால பார்க்க முடியுமா? இப்ப சூரிய ஒளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் கிட்ட இருந்து பூமி மேல வெளிச்சம் படுதுங்களா? அந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு பாருங்க. சூரியன் கிட்ட இருந்து பூமி வரல வரக்கூடிய அந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு பாருங்க. அந்த இன்பிட்வீன் கேப்ல வரக்கூடிய லைட்டை பார்க்க முடியுமா? உங்க வீட்டுல டியூப் லைட் எரியுது, பல்பு எரியுது. அந்த பல்பு ஒரு டேபிள் மேல படுது. அந்த டேபிளுக்கும் அந்த பல்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கேப்ல அந்த லைட்டை பார்க்க முடியுமா? சொல்லுங்க. பார்க்க முடியாது. அந்த வெளிச்சம் ஏதோ ஒரு இடத்துல பட்டாதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? எங்க ஒரு இடத்துல பட்டாதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எங்க டிராவல் ஆகுது? அந்த லைட் எங்க டிராவல் ஆகுது? இப்ப நம்ம வந்து வைப்ரேஷன், சவுண்ட் இதெல்லாம் காத்துல டிராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். லைட் எதுல டிராவல் ஆகுது? லைட்டோட வெளிச்சம் இருக்கு பாருங்க, எதுல டிராவல் ஆகுதுன்னு பார்த்தா ஸ்பேஸ்ல தான் டிராவல் ஆகுது. காத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை பெருசா கிடையாது. ரிஃப்ளெக்ஷன் அப்பனா இப்போ ஒரு பொருள்ல படுது. இப்ப நம்ம சாலிடா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல படுதுன்னா அது வந்து அது ஒரு கலரா தெரியும். ஒயிட் கலர்ல பட்ட கலரா தெரியும். ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? அதனால ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதுக்கு தெரியும், நமக்கு கண்களால பார்க்க முடியுது அந்த பொருளை.
சரி, தண்ணியில பாத்தீங்கன்னா தண்ணியும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், நெருப்புல ரிஃப்ளெக்ட் ஆகாது, காத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெருப்பு அதுலயே தானா ஒளி இருக்கிறதுனால வெளிச்சம் இருக்கு, அது நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனா காத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற தன்மை கிடையாது. அதே மாதிரி காத்துக்கு லைட் எனர்ஜிய, ஒளி சக்தி இருக்கு பாருங்க, அதை கொண்டு போகக்கூடிய தன்மையும் கிடையாது, டிராவல் பண்ணக்கூடிய தன்மையும் கிடையாது. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸ்பேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸ்பேஸ்ல அப்படிதான் இருக்கு. சரி, சப்போஸ் ஸ்பேஸ் இம்பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? டூ மச் ஆஃப் எம்டினஸ். டூ மச் ஆஃப் எம்டினஸ் எப்படிங்க இருக்கும்? அதே மாதிரி டூ மச் ஆஃப் கன்ஜெஷன், ஸ்பேஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு பிளட் செல்லுக்கும் இன்னொரு பிளட் செல்லுக்கும் ஸ்பேஸ், ஒரு உதாரணத்துக்குங்க, ஒரு எம்எம் வச்சுக்கோங்களேன். ஒரு பிளட் செல்லுக்கும் இன்னொரு பிளட் செல்லுக்கும் ஒரு எம்எம் இருந்தா நார்மல் ஸ்பேஸ் இருந்தா. உடனே எம்எம்னா அவ்வளவு கேப் இருக்குன்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒரு பிளட் செல்லுக்கும் இன்னொரு பிளட் செல்லுக்கும் நடுவில் ஒரு எம்எம் கேப் இருக்குது நார்மல். சரிங்களா? இப்ப ஒரு பிளட் செல்லுக்கும் இன்னொரு பிளட் செல்லுக்கும் 2 mm கேப் இருந்தா என்ன ஆகும்? ஸ்பேஸ் அதிகமாயிடுச்சு, மூவ்மெண்ட் ஸ்டக் ஆகும், சரியா இருக்காது, கனெக்டிவிட்டி சரியா இருக்காது. சரி, இப்ப ஒரு பிளட் செல்லுக்கும் இன்னொரு பிளட் செல்லுக்கும் 0.5 mm தான் ஸ்பேஸ் இருக்கு. அப்பயும் மூவ்மெண்ட், அதாவது ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும்போது மூவ்மெண்ட், கனெக்டிவிட்டி சரியா இல்லாததுனால மூவ்மெண்ட் இருக்காது, சரியா? அதே மாதிரி கொஞ்சம் பக்கத்துல நெருங்கிடுச்சு, அப்ப 0.5 mm தான் இருக்கு அப்படின்னும் போது அந்த நேரத்துல என்ன நடக்கும்னு பார்த்தா கஷ்டப்படும். இப்ப கூட்டத்துல நெருக்கத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போயிருக்கும், கூட்டம் நல்லா நெருக்கமா இருக்கு, எப்படி இருக்கும், நம்மளால மூவே பண்ண முடியாது அந்த நெருக்கத்துல, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அது கன்ஜெஷன். ஒண்ணு எம்டினஸ் அதிகமா இருந்தாலும் இல்ல கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். அப்ப இந்த எம்டினஸ், அதாவது ஸ்பேஸ்ங்கிறது அதிகமாகிறதுக்கோ இல்ல கம்மியாகிறதுக்கோ காரணங்கள் என்னென்னலாம் பார்த்தோம்னு கேட்டா, முதல்ல மைண்ட் லெவல்ல பார்க்கும்போது ஓவர் திங்கிங், மைண்டுக்குள்ள ஓவர் நாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓவரா திங்க் பண்றது, ஓவர் நாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே என்ன பண்ணும்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். சோ அப்ப ஓவர் திங்கிங் என்ன ஆகும்னா, அந்த தாட், ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் இருக்கிற கேப்பை வந்து கன்ஜெஷன், பக்கத்துல டக்கு 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 டக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து கன்ஜெஷன், பிளாக் ஆகிறது. லேக் ஆஃப் அவேர்னஸ், டிஸ்கனெக்டட் வித் இன்னர் ஸ்பேஸ், we are completely disconnected with our inner space. சரிங்களா?
ஸோ அதுவுமே வந்து ஸ்பேஸ் அதிகப்படுத்தக்கூடியது. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஸ்பேஸ் எப்படி அதிகமா இருக்கோ அதே மாதிரி ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் ரொம்ப நேரம் டைம் கொடுப்போம், எதுவுமே இல்லாம இருக்கிறோம். அதாவது மெடிடேஷன் பண்ணும் போது இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் எந்த ஸ்பேஸ் கேப் இல்லாம, அதாவது ரொம்ப கேப் அதிகமா இருக்க வேண்டியது இருந்தாலும் அதே நேரத்துல கோவப்படும் போது டக்கு டக்குன்னு தாட் கிரியேட் ஆயிட்டே இருக்கு பாருங்க, அதுவும் நமக்கு நல்லது கிடையாது. அப்புறம் எமோஷன், சப்ரஸ்டு எமோஷன், பிளாக் இன்னர் ஸ்பேஸ். அது வந்து என்ன பண்ணா நம்மளுடைய ரொம்ப என்னமோ நடந்துச்சுப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது அப்படியே அப்படின்னு போட்டு நம்மளை போட்டு அந்த எமோஷனுக்குள்ள நெகட்டிவ் எமோஷன், முக்கியமா நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ள அப்படியே இன்வால்வ் ஆகுறோம் பாருங்க. அது நம்ம பிளாக், நம்மளுடைய இன்னர் ஸ்பேஸ், பிளாக் இன்னர் ஸ்பேஸ். அதே மாதிரி லோன்லினஸ், எது ஏற்கனவே நடந்த அந்த எமோஷன் ஃபீலிங்குள்ள இருந்தாலும் சரி, சப்ரஸ்டு எமோஷனா இருந்தாலும் சரி, லோன்லி தனிமையா யாருமே இல்லப்பா அப்படின்னாலும் சரி, அங்க ஸ்பேஸ் அதிகமாகுது, எக்ஸஸ் ஸ்பேஸ் ஆகுது. அப்ப எப்படிதான் திங்க் பண்ணணும், பேலன்ஸா இருக்கணும், எப்பயுமே பேலன்ஸா இருங்க, சரிங்களா? அப்புறம் ஃபுட்ல என்னென்ன காரணம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாருங்க, மற்ற எல்லா பஞ்சபூதத்துக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னால அது இம்பேலன்ஸ் ஆகுது இல்ல அதிகமாகுது கம்மியாகுதுன்னு பார்த்தோம்னா உணவு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். எல்லா பஞ்சபூதத்துக்குமே உணவு, லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஆனா ஸ்பேஸுக்கு மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டா நம்ம மைண்ட் லெவல்ல தான் ஆரம்பிக்குது, அப்புறம் எமோஷன் லெவல்ல வருது, அப்புறமா தான் ஃபுட்டுங்கிறதே வருது. ஹெவி ஃபுட்னா சொல்லுவோம்ல 2 அன்லிமிட்டெட் மீல் சாப்பிடுறது, இது ஹெவி ஃபுட், சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப டென்ஸ் அதிகமாக கூடிய ஃபுட், இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஓவர் ஃபாஸ்டிங், விரதம் இருக்கிறது வாரத்துல ஒரு நாள் இருக்கலாம், 15 நாளைக்கு ஒரு தடவை இருக்கலாம், மாசத்துல ஒரு நாள் இருக்கலாம், அந்த மாதிரி விரதம் இருக்கிறது நல்லது. எப்ப பார்த்தாலும் ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமா பசிக்கும் போது உணவை தவிர்ப்பது. சரிங்களா? பசிக்கும் போது தவிர்ப்பது, உணவை தவிர்ப்பது. தனித்தாக எடுக்கும்போது தண்ணி குடிக்காம இருந்தா நீர் சக்தி கம்மியாகும். பசிக்கும் போது உணவு எடுக்காம இருந்தா நமக்கு ஸ்பேஸ் அதிகமாகும். சரி, இப்ப லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஒர்க் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணலாம். ஒரு நம்ம உடம்பு வந்து சொல்லும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும். ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கிறப்பான்னு சொல்லி நம்ம உடம்பு ரெஸ்ட் கொடுத்துட்டா நல்லது. உடம்பா ரெஸ்ட் எடுத்தா ரொம்ப டேமேஜ் ஆயிடும். ஸோ அப்ப ஓவரா ஒர்க் பண்றது, பிசிக்கலி ஓவரா ஒர்க் பண்றது, எனக்கு இது முடிச்சே ஆகணும், என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் பண்ணா பரவாயில்ல, இது இன்னைக்கு முடிச்சாகணும், அதை இன்னைக்கு முடிச்சாகணும், என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் பண்ணா பரவாயில்ல. ஆனா எப்பயுமே இந்த ஓவர் ஒர்க் இருக்கு பாருங்க, அது வந்து நமக்கு மென்டல் ஸ்பேஸ் மென்டலி ஸ்பேஸ் அதிகப்படுத்திடும். அப்புறம் ஐசோலேஷன், தனிமையா இருக்கிறது, எக்ஸஸ் இன்னர் ஸ்பேஸ், சரிங்களா? அப்புறம் எனர்ஜி லெவல்ல பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் கிரவுண்டிங். லேக் ஆஃப் கிரவுண்டிங் அப்படின்னா நம்ம வந்து நிலத்துல, கிரவுண்டிங்னா நிலம் தாங்க, மோஸ்ட்லி பேசிக்கா நிலம் தான். அந்த நிலத்துல வந்து நம்ம காலே படாம பத்திரமா பாத்துக்கிறது, வீட்டுக்குள்ள செப்பல் போட்டு நடக்கிறது, வெளியில இறங்கும்போது ஷூ போட்டு செப்பல் போட்டு நடக்கிறது, மண்ணில் கால் பட அச்சுட்டு மண்ணில் கால் போட்டுடுச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. மண் தரையில பீச்சுக்கு போனா கூட அந்த செப்பல் கட்ட மாட்டாங்க, அப்படியே அந்த கண் அது மண்ணு படாம பாத்துக்கணும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாம அப்பப்ப நம்ம நிலத்தோட நடக்கணும், நிலத்தோட கனெக்ட் ஆகணும், நிலம் கூட இருக்கணும். நம்ம அந்த கனெக்டிவிட்டி வேணும், நிலம் கூட நமக்கு வேணும், அந்த கனெக்டிவிட்டி, சரிங்களா? அதே மாதிரி லேக் ஆஃப் எக்ஸ்பிரஷன்,
தனக்குள்ள தோணக்கூடிய விஷயங்களை சொல்லாமே இருக்கிறது. எமோஷன்ஸ், முக்கியமா அது எமோஷன்ஸ் ஃபீலிங்லாம் இருக்கு பாருங்க, அது வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. கோவம் வந்து அது வெளியில காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. என்ன கோவம் வந்தாலும் சரி வெளியிலேயே காட்டாம சிரிச்சுக்கிட்டே இருப்பார். முகம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள பேர்னிங்ல இருக்கும். அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு சார் இப்படி இருக்கீங்கன்னா, அப்படி அவரும் அதுக்கு சிரிச்சுட்டு தான் இருக்காரு. நான் கேட்ட கேள்வி அவர் கோவம் வருது. ஏன் சார் இப்படி இருக்கீங்கன்னா கோவம் வருது. அது எனர்ஜி லெவல, அதாவது ஆறாவை பார்க்கும்போது ஆறாவை ரீட் பண்ணும்போது தெரியுது. ரோபோ படத்துல என்ன படங்க, எந்திரன் படத்துல இருந்து ரோபோ ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீங்களாம் மனுஷங்க பொய் சொல்லுவீங்க, நான் ரோபோ பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, சொல்லுவார் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஆறா வந்து பொய் சொல்லாது. மனிதர்கள் வாயோ கண்ணோ கூட பொய் கண்ணு பொய் சொல்லாது. மோஸ்ட்லி அதை கூட ட்ரைனிங் கொடுத்துடலாம். ஆனா ஆறாவது ட்ரைனிங்கே கொடுக்க முடியாது. ஆறா வந்து எல்லாத்தையும் காட்டிடும். அவரு கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. ஏன் சார் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க, கோவம் அதிகமாகுது, ஆறா வைப்ரேட் ஆகுது, கலர் மாறுது, ஆனா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல சார் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அப்ப நம்ம கேட்ட கேள்வி அவருக்கு வைப்ரேட், ஆறாவுக்கு அதாவது கோவத்தை கிரியேட் பண்ணிருக்கு. சரி, அப்ப அவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசணும் சொல்லி அமைதியாயிட்டோம், நம்ம அமைதியாயிட்டோம். சோ அவர் சொல்ல வர்றது சொல்லவே மாட்டேன்றாரு. அவரோட எமோஷனல் ஃபீலிங்கும் சரி எதுவுமே வெளியில காட்ட மாட்டேன்றாரு. அவரே அவர் பிளாக் பண்ணிக்கிறாரு. எவ்ரிதிங் பிளாக் பை ஹிம்செல்ஃப். சரிங்களா. ஸ்பேஸ் அப்படின்றதோட, ஸ்பேஸ் எலிமெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பான்ஷன், எங்கும் பரவி இருக்கக்கூடியது. எந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லைன்னா ஸ்பேஸ் இல்லாத இடமே எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம கேட்போம், நம்ம டேபிள் வச்சிருக்கோமே, ஆமா டேபிள் சேர் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வச்சிருக்க லேப்டாப் மொபைல் எதுவா இருந்தாலும் சரி, அதுலயும் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஸ்பேஸ் நெருக்கம், அதாவது ஸ்பேஸ் கம்மியா இருக்கு வேணா சொல்லலாம். எந்த அளவுக்கு சாலிடா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஸ்பேஸ் இல்லாம இல்ல. சரிங்களா. சைலன்ஸ், சவுண்ட் அங்க எதுவுமே இருக்காது, சைலண்டா இருக்கும். லைட்னஸ், லைட்னஸ்னா ஹெவியா இந்த லைட், அந்த லைட்னஸ். சரிங்களா. பார்க்கவே முடியாது, கண்களால் பார்க்க முடியாது, ஆனா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. எல்லாமே உள்ளுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கும். கிரியேட்டிவிட்டி, புதுசா உருவாக்கிட்டு இருக்கிறது, ரெண்டுமே உருவாகிறதும் சரி உருவாக்குறதும் சரி. அவேர்னஸ், அப்புறம் ஃப்ரீடம், இது எல்லாமே ஸ்பேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப ஸ்பேஸ் நம்ம கிட்ட நல்லா கரெக்டா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரீடம் ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீடம் இருக்கும். அப்பா ஓகே, அது ஒரு படத்துல கூட ஒரு பாட்டு வருமே, யாருக்கும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அரசன் இல்லை. அது மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கும். கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும், அவேர்னஸ் நல்லா இருக்கும். ஓகே, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். கனெக்டிவிட்டி, கனெக்டிவிட்டி எப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி, இந்த பிரபஞ்சத்தோட நம்ம எந்த அளவுக்கு கனெக்டோட இருக்கும், இதெல்லாம் தெரியணும் நமக்கு. நம்ம கனெக்டிவிட்டி அப்படின்னா நம்ம கூட வச்சிருக்க மொபைல், லேப்டாப், இந்த பொருட்கள், காரு, வண்டி, வீடு, ஆர் மனிதர்கள், இவங்க கூட கனெக்டிவிட்டினா அது ஒரு பாண்டிங். அது கனெக்டிவிட்டி கிடையாது, பாண்டிங். இந்த கார் இருந்தாதான், இந்த பைக் இருந்தாதான், இந்த லேப்டாப், இந்த மொபைல் இப்படி இருந்தாதான்றது பாண்டிங். இந்த பர்சன் என் கூட இப்படி இருந்தாதான்றது பாண்டிங். நமக்கு கனெக்டிவிட்டி தான், பாண்டிங் தேவையில்லை. சரிங்களா. ஸ்பேஸ் எலிமெண்ட் அண்ட் ஹியூமன் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பேலன்ஸ்டு ஸ்பேஸா இருக்கும்போது அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, காமா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க, காது கொடுத்து கேட்கிற ஆளா இருப்பாங்க. நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்பாங்க, குட் லிசனர். இன்ட்யூஷன் நல்லா இருக்கும், அவங்களுக்குள்ள உணர்வு நிலை நல்லா இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில நல்லா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலி நல்ல ஒரு அமைதினால எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்களேன். ஒரு ரிலாக்ஸா அமைதியா இருக்கக்கூடிய தன்மை இருப்பாங்க. ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது ஆகாய சக்தி ஒரு மனிதருக்குள்ள கம்மியா இருக்கு அப்படின்னா, ரிஜிட் திங்கிங் என்னங்க சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க யாராவது. ரிஜிட் திங்கிங் என்னங்க குருஜி? அடமெண்டா இருக்கிறது. அடமெண்டானா அவங்களோட தாட் ப்ராசஸ்லயே அப்படியே ஸ்டிக் ஆயிட்டு ஃபிளெக்சிபிளாவே இருக்க மாட்டாங்க. எஸ், ரொம்ப ஸ்டிக் ஆயிட்டு அப்படியே இருக்கிறது.
ரொம்ப பொசிசிவா இருக்கிறது, தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முற்படவே மாட்டார்கள். ஃபியர் ஆஃப் சேஞ்ச். நான் சொன்னதுதான் கரெக்ட், அதுக்குள்ளதான் அவங்க இருப்பாங்களே தவிர, ஓகே இவங்க சொல்லியிருக்காங்க, இதை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்து சப்போஸ் நம்ம மேல மிஸ்டேக் இருந்தாலும் மாத்திக்கொள்வோம். வாய்ப்பு இல்ல ராசா. சரிங்களா? ஸ்பேஸ் நம்மளோட லைஃப்ல, நம்ம உடம்புல, நம்ம மனசுல எங்கேயுமே ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலே என்ன ரீசனால, ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன ரீசனால கம்மி ஆகும் அப்படின்னா தூக்கமின்மை. நைட்டு லேட்டா தூங்குறது, காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது, தூங்காம இருக்கிறது, தூங்காம மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கேட்ட டென்ஷனா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஸ்பேஸ். ஒரு நாள்னா பரவாயில்ல, கண்டினியூஸா அதே மாதிரி இருக்கும் போது அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அடமெண்டா தான் இருப்பாங்க. அப்ப குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாராவது ரொம்ப அடமெண்டா சொன்னதை காது கொடுத்து கூட கேட்காம வாய்ப்பு இல்லை, நான் மாத்திக்க நான் செய்யறதான் கரெக்ட்ன்ற தன்மையில இருக்கிறவங்க, ரொம்ப பொசசிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தூக்கம் அதிகம் இல்லாம இருப்பாங்க. டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும், கான்சியஸ் ஸ்லீப் இருக்கும். கான்சியஸ் ஸ்லீப் பண்ணா கண்ணு மூடிட்டு தான் இருப்பாங்க, படுத்துட்டு தான் இருப்பாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க. சின்ன சவுண்ட் கேட்டா டக்குன்னு முடிச்சு என்னப்பாச்சு அப்படிம்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி தூங்கணும்? அது பேர் தூக்கம் இல்லை, கான்சியஸ் மூச்சுட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். சரிங்களா? மூச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப ரொம்ப அதிகமா ஸ்பேஸ் இருக்கு, டிஸ்கனெக்டட், எந்த ஒரு விஷயத்துக்கு கனெக்டா இருக்க மாட்டாங்க, டிஸ்கனெக்டா இருப்பாங்க. கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க, அன்கிரவுண்டட். ஆக்சுவலா நடக்கக்கூடிய ரியாலிட்டி அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவங்க ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இங்க ஆக்சுவலா ரியாலிட்டியில என்ன இருக்கு அதுல எனக்கு தெரியாது. அது அப்படியே கனவுக்குள்ளேயே கற்பனை உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. இது ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இப்ப எது கூட தான் அசோசியேட் ஆயிருக்கு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தா, காதுகள் கூட, த்ரோட், கம்யூனிகேஷன், நர்வ் சிஸ்டம், ஹியூமன் பாடியில. இவ்வளவு நேரம் பார்த்தது ஹியூமன் லைஃப்ல பார்த்தோம், பர்சனாலிட்டியில பார்த்தோம். இப்ப உடம்பு கூட சம்பந்தப்படுறது பார்த்தா நர்வஸ் சிஸ்டம், பிரெயின். பிரெயின் பத்தி நமக்கு அதுவும் பெருசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், எதுவும் சொல்லித்தராங்க தெரிஞ்சு பிரெயின் பத்தி. சரி, நம்ம காதுல கரெக்டா சத்தம் கேட்கறது, சிலருக்கு அந்த காதுல வந்து அதிகமா சத்தம் கேட்குது, சிலர் சத்தமே கேட்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, காதுல ப்ராப்ளம். த்ரோட், கம்யூனிகேஷன், நம்ம என்ன சொல்ல வரோமோ தெளிவா வெளியில சொல்றது கம்யூனிகேஷன். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா சிக்னல் பாஸ் பண்ணிக்கிறது, நர்வஸ் நரம்புகள் வந்து உங்களுக்குள்ள சிக்னல் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இங்க இருந்து அங்கிருந்து இங்க சிக்னல் பாஸ் பண்றது பிரெயின், கான்சியஸ்னஸ். சரிங்களா? ஆர்கன் பார்த்தா காது, த்ரோட், வோக்கல் கார்ட், குரல். அது என்ன சொல்றாங்க? குரல் வளை. கரெக்ட், குரல் வளை, வோக்கல் கார்ட். சரிங்களா? கிளாண்ட் அப்படின்னு பார்த்தா தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு. இப்ப உடம்புல பஞ்சபூதம் பேலன்ஸ் இருந்தா தைராய்டு சரியாக இருக்கும், பேராதைராய்டு அது பேலன்ஸாக இருக்கும். உடம்புல பாடி ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம்னா கேவிட்டிஸ் என்னதுங்க? மவுத். சரிங்களா? செஸ்ட் ஸ்பேஸ், இதெல்லாம் வந்து அடுத்த சக்கரா கூட கனெக்ட் இருக்குங்கிற நிச்சயமாக. விசுத்தி சக்கரா, விசுத்தி சக்கரா எதுக்குன்னு பார்த்தா கம்யூனிகேஷன், உண்மையை வெளியில சொல்றது, சவுண்ட் வைப்ரேஷன் கிரியேட் பண்றது, எல்லாம் விசுத்தி சக்கரா. சரிங்களா? இப்ப காஸ்மிக் எனர்ஜி கூட ஸ்பேஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ ஆகுறதே ஸ்பேஸ்க்குள்ளதான்.
the medium through which cosmic energy flows. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி காற்று வந்து ஒரு சவுண்டு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை கொண்டு போகுதோ, ஸ்பேஸுக்குள்ள காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ இருக்குது. அப்ப அந்த பிராணசக்தி, காற்று வழியாக நமக்கு பிராணசக்தி வருதான்னு கேட்டா காற்று பிராணசக்தி கிடையாது, காற்றுக்குள்ள பிராணசக்தி இருக்குது. சரிங்களா? அடுத்தது கேரியர் ஆஃப் சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் வைப்ரேஷன். எங்க காற்று வந்து ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டா கேப் கொடுத்தாதான் அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா கொண்டு போக முடியும் காற்றால. ஆனா டைரக்டா ஃப்ளோ ஆகுறது லைட் எனர்ஜி, வெளிச்சம் இருக்கு பாருங்க, இந்த லைட் எனர்ஜியும் காஸ்மிக் எனர்ஜியும் ஃப்ளோ ஆகுறது ஸ்பேஸ்க்குள்ள. எப்ப நம்ம வந்து அமைதி நிலையில இருக்கோமோ, மனம் அற்ற நிலையில இருக்கோமோ, மனம் இருக்கு ஆனா அற்று இருக்கு, அற்றுனா டிஸ்கனெக்டட், மனம் இஸ் டிஸ்கனெக்டட் வித் அஸ், அந்த நிலையில இருக்கோமோ அப்ப நமக்குள்ள பிரபஞ்ச சக்தி வந்து சேரும். சரி, மனம் டிஸ்கனெக்டா இருக்கும் போது மூச்சு காத்து இருக்கான்னு கவனிச்சிருக்கீங்களா? மெடிடேஷன் பண்ணும்போது சுவாசம் நடக்குதான்னு கவனிச்சிருக்கீங்களா யாராவது? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம சுவாசத்தை கவனிப்போம், உள் சுவாசம் வெளி சுவாசம் கவனிப்போம், உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகுது வெளியில மூச்சு காத்து வருது, இதெல்லாம் கவனிப்போம். கரெக்டா? சரிங்களா? அப்படி கவனிக்கும் போது மூச்சு காத்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு காத்த கவனிக்கல, அப்பதான் நம்ம வந்து எதுக்குள்ள போறோம்? அந்த மெடிடேஷன் தியானம்ன்ற நிலைக்குள்ள போறோம். இப்ப தியானம்னா என்னன்னா, எதையுமே கவனிக்காம எதுவுமே இல்லாம இருப்பதுதான் தியானம். மூச்சு காத்த கவனிக்கிறது தியானம் கிடையாது. தியானத்துக்கு போறதுக்கான வழி, ஒரு விஷயத்த நம்ம கவனமா உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கவனம். இட்ஸ் நாட் அ மெடிடேஷன். தட் இஸ் நாட் அ மெடிடேஷன். அது கவனம். அங்க போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பாத்வேன்னு சொன்னாங்க. அந்த கவனம் ஒரு நிலை பட கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கவனம் இல்லாம போகுது பாருங்க, அதான் மனம் அற்ற நிலை. அந்த நிலையில இருக்கும்போது மூச்சு காத்து நடக்காது, சுவாசம் நமக்கு நடக்காது. அந்த சுவாசம் நடக்காத நேரத்துல எம்டினஸ்குள்ள இருக்கும்போது தான் நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக வந்து சேரும். அப்ப நம்ம வேலையே வந்து எம்டினஸ்குள்ள போறதா நமக்கு வேலையே. எம்டினஸ்குள்ள போறதா இல்ல எம்டினஸ் தான் இருக்கிறதா? எம்டினஸ்குள்ள போக முடியாது, ஏன்னா அது எதுவுமே இல்லையே, அங்க எப்படி போக முடியும்? அந்த எம்டினஸ் எங்க இருக்குன்னு கேட்டா நமக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். தாட்ஸ், எண்ணங்கள், சிந்தனைகள், அது இது, உணர்வுகள், உணர்ச்சிகள் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய எம்டினஸ் நம்ம உணர மாட்டேங்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா எதுவுமே பண்ண வேணாம். இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு, ஒரு கிளாஸ்ல, ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி இருக்கு, சரிங்களா? அது ரொம்ப கலங்கலா இருக்கு, அதுல மண்ணு கொஞ்சம் கொட்டிட்டு நல்லா கலக்கிறோம், கலங்கலா இருக்கு. இப்ப அந்த தண்ணியை தெளிவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. அந்த தண்ணியை தெளிவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அது எதுவுமே ஆடாம அசையாம அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும், அவ்வளவுதான். எஸ், சூப்பரா சொன்னீங்க. இதேதான் தியானம். மனசுல இருக்கக்கூடிய எண்ண அலைகள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படி போயிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கு, என்னென்னமோ தேவையில்லாத எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நான் திங்க் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த கோபம் வரக்கூடாது, நான் எதையும் திங்க் பண்ண மாட்டேன், நான் அமைதியா இருக்கணும், என்ன ஆகுது நமக்கு? மனசு கலங்கள் அதிகமாக தான் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ண வேண்டாம். நமக்கு பிறந்ததுல இருந்தே நமக்கு ஏதாவது பண்ணு சொல்லி கொடுத்ததுனால நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதாவது ஒரு டூயிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும், நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்ப அந்த டூயிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுதோ, செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கணுமோ, மனசு ஒத்துக்காத.
ஏன்னா சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணி வச்சிடும், ஏதாவது செய்யணும் பிராக்டிஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்ப மனசு ஒத்துக்காது, சும்மாலாம் இருக்காது, உனக்கு அடுத்த வேலை இருக்கு, இப்போ பாரு உனக்கு மெசேஜ் வந்துருக்கும், போய் ரிப்ளை கொடு முதல்ல, உனக்கு அடுத்த கால் இருக்கு, உனக்கு அடுத்த வேலை இருக்கு, சமைக்கணும், எழுந்திரிக்கணும், சாப்பிடணும், இவ்வளவு வேலை இருக்கு. மனசு நம்மளை போட்டு படுத்திக்கிட்டே இருக்கும், சொல்லிட்டு இருக்கும். அப்ப டூயிங் ப்ராசஸ்லயே இருக்கும். மெடிடேஷன்ங்கிறது இட்ஸ் நாட் a டூயிங் ப்ராசஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி பீயிங் ப்ராசஸ். ஒரு கதையில சொல்லுவாங்க, ஓஷோன்னு வச்சுக்கோங்களேன். ஓஷோ வந்து அவர் ஆசிரமத்துல இருக்கும்போது அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், இவ்வளவு பேர் ஆசிரமம் வச்சிருக்கீங்களே, நிறைய பெரிய இடம்னு வச்சுக்கோங்க, ஆசிரமத்துல வந்து வச்சிருக்கீங்களே, இதுல மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டாங்களாம். அவரு ஒரு ரூமா காமிச்சாராம், இந்த ரூம்ல வந்து சமைப்பாங்க, இங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு ஒரு ரூமா காமிச்சிட்டே வந்தாராம். காமிச்சிட்டு அப்பாட்டு வந்துட்டாராம். கேட்டாங்களா மெடிடேஷன் பண்ணக்கூடிய ரூம் எதுனா, மெடிடேஷன் பண்ற வேலையே கிடையாது, இட்ஸ் நாட் டூயிங் ப்ராசஸ், இட்ஸ் a பீயிங் ப்ராசஸ். அதுவாக அமைதியா இருக்கிறது தான். அமைதியா இருக்கிறது என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ண வேணாம். அப்ப ஒண்ணுமே பண்ணாம இருந்தா என்ன நடக்கும், எல்லாமே நடக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாததுக்குள்ள எல்லாமே இருக்குது. அதனாலதான் சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எல்லாருமே தான் நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப டென்ஷன், ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டோம்னா எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியா விட்டுருங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூடியூப் எடுத்து பாக்குறது, மொபைல் எடுத்து பாக்குறது, டிவி எடுத்து பாக்குறதுன்னு ஸ்பேஸ் கொடுக்காம, அந்த ஒரு விஷயத்துக்கே ஒரு பொருட்டா மதிக்காம வேற ஏதாவது வேலையை பண்ணி முடிச்ச பிறகு அந்த வேலை, இப்ப மொபைல்ல பாத்துட்டு இருக்கோம், ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ மனசு அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு நடிக்குமோ தவிர, அது முடிச்சோடனே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிவிடும். இதை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா யாராவது? முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி, சோத்துலன்னா நிறைய சோறுலாம் நம்ம போட்டு இலை சாப்பிடுறோம், நம்ம இலையில எவ்வளவுங்க சாதம் போடுவோம், 4-5 கிலோ கொட்டுவோம், இல்ல கொஞ்சோண்டு ஒரு அரைப்பு ஒரு கரண்டில கொஞ்சமா எடுத்து வைப்போம். இதை முழு பூசணிக்காய் மறைக்க முடியுமா? நம்ம பண்ற வேலை எல்லாம் அதுதான். நம்ம மனசை மறைச்சிக்கணுன்றதுக்காக, மனசுல கூடிய டென்ஷன் இதை வெளியில கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி ரீல்ஸா பாக்குறது, அதை பாக்குறது, இதை பாக்குறது, மத கதை பேசிட்டு அதே டென்ஷன், அதே ஸ்ட்ரெஸ் அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணாம உட்காந்துருந்தா போதும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தைரியம் வேணும். உண்மைதாங்க, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தைரியம் வேணும். அது எப்ப ரொம்ப டென்ஷன், சொல்லுங்க. குருஜி ஒரு தெளிவு, சாரி ஃபார் இன்டரப்ஷன். அப்போ முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சும்மா இருன்னு சொன்னது இதுதானா? இதேதான். எப்ப உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம், விரக்தி ரொம்ப அதிகமா இருக்கும், அப்ப எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஏன்னா அப்பதான் நம்ம மனசுக்குள்ள எக்கச்சக்கமான எண்ணங்கள் வந்து நம்மளை போட்டு படுத்தி எடுக்கும். நம்ம எல்லாருமே நம்மளை பத்தி ஒரு விதமா நினைச்சுக்கிட்டு இருப்போம், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பொறுமையானவன், எனக்கு கெட்ட எண்ணங்களே வராது, நான் கோவப்பட மாட்டேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எப்ப அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அமைதியா இருக்குமோ அப்பதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி வெளியில தெரியும். கோவம், ஈகோ, அவனை பாடுற என்னடா பண்ண கூட எப்படி அவ்வளவு ஈகோ தோணும். அப்ப நம்ம மனசு ஒத்துக்காது, இதெல்லாம் நீ கிடையாதுடா, நீ வந்து ரொம்ப அமைதியானவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு ஈகோவே கிடையாதுடா, நீ உனக்கு கொழுப்பு கிடையாதுடா, அப்படின்னு நம்மளை போட்டு படுத்தி அந்த பிரச்சனைக்காக நம்ம அமைதியா இருக்க மாட்டோம். எப்படி டம்ளர் வந்து கிளாஸ் வந்து திரும்ப திரும்ப கலக்கிக்கிட்டே இருந்து அமைதியாடு செட்டில் ஆயிடு எப்படி செட்டில் ஆகும்? கலக்கிக்கிட்டே இருந்தா கலங்கள் அதிகமாகும், செட்டிலே ஆகாது. எப்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும், எல்லாத்தையும் நீங்க ஓரம் கட்டி வச்சிருங்க. ஓரம் கட்டி வச்சுட்டு அமைதியா கண்ணை திறந்துட்டு உட்காருங்க. உங்களுக்குள்ள என்ன அலைகள் வருதோ அவ்வளவுத்துக்கும் அலோவ் பண்ணுங்க. கூட சண்டை போடாதீங்க, எனக்கு வரக்கூடாது, நான் நல்லவன், எனக்கு கோவம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ரிலாக்ஸா விடுங்க. ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது பின்னாடி போயிடாதீங்க, அமைதியா வேடிக்கை பாருங்க, பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க.
சரி, ஒரு சிலருக்கு 5 நிமிஷம் அமைதி போதும், ஒரு சிலருக்கு அரை மணி நேரம் அமைதி போதும், ஒரு சிலருக்கு அரை நாள் அமைதி தேவைப்படும். ஃப்ரீயா விடுங்க, உங்களை நீங்க ஃப்ரீயா விடுங்க. முதல்ல என்னது, சிலருக்கு 6 மாசம் அமைதி தேவைப்படுதா? அதுக்கு நம்ம என்ன பண்றது? சரிங்களா, அமைதியா இருங்க. எந்த ஒரு எமோஷன் சுச்சுவேஷன்லையும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். இப்ப யாராவது உங்ககிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்கற, என்ன பண்ண போற, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு 1 day டைம் கொடுங்க, ரிலாக்ஸா விட்டுருங்க. 1 dayல எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியுமா? எஸ், வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்குதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, காலம் பதில் சொல்லும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய? காலம் எப்படிங்க பதில் சொல்லும்? நம்ம கேள்வி கேட்டுட்டு இருப்போம் நக்கலா. அதுதான் காலம், அதுதான் டைம், ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்குன்னு அந்த டைம் எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல மொபைலை பாக்குறது, இதை பாக்குறது, அதை பாக்குறதுன்னு இல்லாம எதுவுமே பண்ணாம இருங்க. கண்ணை திறந்து அமைதியா உட்காருங்க. உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் கோவம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஆகுது அவ்வளோ ஆகட்டும், வேடிக்கை மட்டும் பாருங்க. நீ டென்ஷன் ஆறியா, ஆய்க்கோத்த பாப்பா, தம்பி நீ நல்ல டென்ஷன் ஆகு, நல்ல ஸ்ட்ரெஸ் ஆகுது, நல்ல என்னன்னா கோவப்பட்டுக்கோ, என்னாலும் பண்ணிக்கோ. பிசிக்கலி எந்த ஆக்டிவிட்டி, எந்த ஆக்ஷனும் பண்ணாதீங்க, அமைதியா உட்காரு. போட்டு உடைக்கணும்னு தோணும், எடுத்து போட்டு அப்படி அப்படியே ஆக்ரோஷம் போடு, அமைதியா இருங்க. பிசிக்கலி எந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்க, அமைதியா. மனசுக்கு என்னன்னாலும் பண்ண விடுங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடும், கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிட்டு அமைதி வரும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப கிடைக்கிற சொல்யூஷன் எல்லா புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க பாருங்க. புயல்னா வெளியில கிடைக்கிற புயல் கிடையாது, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய புயலுக்கு பின் அமைதி. அந்த அமைதி பார்க்கும்போது தான் எவ்வளவு டேமேஜ் இருக்கு. புயல் அடிக்கும்போது எவ்வளவு டேமேஜ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாரும் கண்டுக்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டுல மரம்லாம் விழுந்திருக்கும், நம்ம வீட்லயே மரம் விழுந்திருக்கும், எவ்வளவு டேமேஜா இருக்கும். அப்புறம் தான் பார்ப்போம், அச்சோ இவ்வளவு மரம் விழுந்திருக்கா, இவ்வளவு டேமேஜா இருக்கா இப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரிதான் நம்ம மனசுல ஏற்பட்ட அந்த புயல்னால நமக்குள்ள ஏற்பட்ட டேமேஜ அமைதியில தான் பார்ப்போம். சரி, அமைதியாயிடுங்க, ரிலாக்ஸ், பொறுமை. அப்புறமா டிசிஷன் எடுங்க, சரியான டிசிஷனாக இருக்கும். அப்ப ஸ்பேஸ்ங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு, மனநிலையிலும் சரி உடல்நிலையிலும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதற்கு தான் மெடிடேஷன் பண்ண சொல்றது. மறுபடியும் மெடிடேஷன் இஸ் நாட் டூயிங் ப்ராசஸ், இட்ஸ் பீயிங் ப்ராசஸ். மெடிடேஷன் தியானம் செய்யுங்கன்னு சொல்றோம். அங்க செய்யுங்கன்ற வார்த்தை தப்பு, ஆனா வேற வார்த்தை அங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மெடிடேஷனுக்கான ப்ராசஸ்ல தான் ஒரு வழி மூச்சு காத்த கவனிக்கிறது, நம்ம உடம்ப கவனிக்கிறது, 5 சென்ஸை கவனிக்கிறது, மனசை கவனிக்கிறது. எல்லாமே என்னன்னு கேட்டா தியானத்துக்கு போறதுக்கான வழிதான். அது தியானம் கிடையாது. எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கிறது தான். அந்த நேரத்துல நம்ம காஸ்மிக் எனர்ஜி நம்ம கிட்ட வரும், நமக்குள்ள வருவாங்க. அந்த நேரம் தான் நமக்கு, அந்த காஸ்மிக் எனர்ஜி வர நேரம் தான் முழுமை அடைகிறது தியானம். இப்ப ஸ்பேஸ்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சரி, டெய்லி லைஃப்ல இந்த ஸ்பேஸ் கம்மியா இருக்குது, இல்ல இம்பேலன்ஸா இருக்கு, இல்ல பேலன்ஸா இருக்கு, என்னெல்லாம் பேலன்ஸா இருக்கு அப்படின்னாலே டெய்லி லைஃப்ல நமக்கு திங்கிங் கிளியரா இருக்கும். ஓகே, சரியான முடிவு எடுக்க ஆரம்பிப்போம், கிளாரிட்டியோட இருக்கும். பேசும்போது சரியான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுவோம், கிரியேட்டிவா இருப்போம், முக்கியமா அமைதியா இருப்போம், பீஸ்ஃபுல்லா அமைதியா இருப்போம். எங்க மனசுக்குள்ள வெளியில சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸோட, ஸ்பேஸ்ல ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸோட, சிரிச்ச முகத்தோட, அப்படியே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஸ்டைலா இருந்தா அது அமைதி கிடையாது. அமைதிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்க வேண்டியது. நம்ம ஏமாத்திக்கிற வேலை தான் மேக்கப் போடுறது. பெண்களே உங்களுக்காக, ஆண்களும் மேக்கப் போடுறீங்களா? என்ன பண்றது? நம்ம ஏமாத்திக்கிற வேலை தான். நான் உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிற டென்ஷனா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு, ஆனா வெளியே நான் காமிக்க கூடாது. அது சினிமா நடிகர்கள் அவங்க மேக்கப் போடுறது அது வேற, அது நடிக்கிறதுக்காக போறாங்க, அது வேற. நான் அதை பத்தி பேசல. நம்ம நார்மலா லைஃப்ல சொல்றேன், நம்மளை நாம் ஏமாற்றிக் கொள்ளும் வேலைதான் மேக்கப் போடுறது.
ஏன் இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிறோன்னு கேட்டா, எனக்குள்ள டென்ஷன், எனக்குள்ள ப்ரெஷர் நான் வெளியில காமிக்க கூடாது. சோ அதனால அரிதாரம் பூசி நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா, நான் எவ்வளவு நல்ல பையன் தெரியுங்களா, நான் எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. உள்ளுக்குள்ள அவ்வளோ, ஆனா உள்ளுக்குள்ள அமைதியா இருந்தா வெளியில அதிகமா பேச மாட்டோம், அமைதியா இருப்போம். ஞானிகள், இந்த மகான்கள், இவங்களுக்கெல்லாம் போய் பார்த்திருக்கீங்களா? அவங்க அதிகம் பேச மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. உள்ளுக்குள்ள என்ன ஓட்டங்கள் தப்பு தப்பா போகும்போது வெளியில நான் நல்லவன் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எவ்வளவு நாள் அதை நடிக்க முடியும்? டப்புன்னு ஒரு நாள் வெளியே போடும். ஆனா உண்மையாவே உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறவங்க வெளியில எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அமைதி, கிளாரிட்டியான திங்கிங், கிளியர், கிரியேட்டிவிட்டி, இது மட்டும் இருக்குது. அப்ப அவங்க பேசுற வார்த்தைகள் கம்மியா இருக்கும், அர்த்தங்கள் அதிகமாக இருக்கும். இதே உள்ளுக்குள்ள டென்ஷன், பிரஷர், ஸ்ட்ரெஸ், படபடப்பு, ஈகோ, இதெல்லாம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா தன்னோட உள்ளுக்குள்ள, தான் மனசு உள்ளுக்குள்ள பேசுறத தன்னால கேட்க முடியல, தன்னால அதை அனுபவிக்க முடியல, தன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால வெளியில பேசிட்டு இருக்காங்க. சரி, இருக்க முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னோம் ஏற்கனவே, தூக்கமின்மை. என்னங்க இவ்வளோ ப்ராப்ளத்தை சொல்லிட்டு ஒரே சொல்யூஷன் சொல்லிட்டீங்க? எஸ், உண்மையாக தூக்கமின்மை. சீரியஸா சொல்றாங்க, நீங்க ஆபீஸ் ஒர்க் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்குள்ள மனசுக்குள்ள அமைதி இல்லைன்னா ஒரு நாள் லீவ் போட்டு பேசாம படுத்து தூங்குங்க. பகல்ல தூங்கலாமா? தூங்குங்க, பரவாயில்ல. தூக்கம் வரமாட்டேங்குதே, மொபைல்லாம் எதுவும் பார்க்கணும், நீங்க பேசாம படுங்க. பார்க்க கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு மியூசிக் வேணா கேட்டுக்கோ, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்ல மியூசிக், மைல்டு மியூசிக், அந்த மாதிரி மைல்டா போட்டுட்டு அப்படியே படுத்துக்கோங்க. நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே, பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சரி, மென்டல் ஆக்டிவிட்டியும் பண்ணாம இருக்க மனசு அப்படியே அமைதியாகி ஒரு நேரத்துல தூங்கிடும். அதுவும் தூங்கும்போது நிறைய பேர் எப்படி திரும்ப பண்றாங்க, இப்ப மணி என்னாச்சு, காலைல 10 மணி ஆச்சு, 10 மணிக்கு தூங்குறோம், 11 மணிக்கு அந்த வேலை இருக்கு, 10:45 இந்த வேலை இருக்கு, 12 மணிக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கான்சியஸா மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே தூங்கும்போது தூக்கம் வராது. அந்த மாதிரி தூங்கி வேஸ்ட். அதுவும் பலர் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு பிசினஸ் பண்றேன், ஒர்க் பண்றேன், எனக்கு கால் வரும்னு சொல்லி போன் ஆன் பண்ணி சைலண்ட்ல போடாம வச்சுக்கிறது. உங்க வாழ்க்கை, உங்களோட ஹெல்த், உங்களை தவிர வேற என்னங்க உங்களுக்கு முக்கியம்? மொபைல் ஆஃப் பண்ணி கூட போட்டுருங்க, இல்ல சைலண்ட்ல போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிங்க. எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுங்களா? ஒரு பேட்டியில கமலஹாசன் ஏதோ படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க கவர்மெண்ட், அது ஏதோ சொன்னாங்க, ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப கமலஹாசன் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அவர் சொன்னார், நான் போய் தூங்கிட்டு வர போறேன்னாரு. அவ்வளவு டென்ஷன். அவர் சொந்தமா பைசா கொடுத்து படம் எடுத்திருக்காரு, பல கோடிகள் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க. என்ன பண்ண போறீங்க? தூங்க போறேன். தூங்க போறீங்களா? ஆமா. ஏன்னா அந்த மைண்ட் அந்த பிரஷர் தாங்கல, யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? ஸ்பேஸ், அந்த அமைதியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் கிடைக்கும். அதனால உங்களுக்கு 1000 ஒர்க் இருக்கட்டும், உங்க ஹெல்த், நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் சரியாக இருக்கணும். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயா விடுங்க. அடுத்தது ஏந்திரிச்சு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஏஞ்ச பிறகு பாத்துக்கலாம். இப்ப ரிலாக்ஸா தூங்குங்க. அதுக்குன்னு இப்பயே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தூங்க சொல்லலாங்க. கமான், வேக்கப். சரிங்களா? உங்களால சரியான டிசிஷன் எடுக்க முடியும்னா கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போய் தூங்குங்க. தூங்குறது என்ன ஃப்ரெஷ்னஸ்? எந்த வேலை செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றோம், தூங்கும்போது ஃப்ரெஷ்ஷா தூங்குவோம். அப்ப அந்த படபடப்பு, இந்த இம்பேலன்ஸா இருக்கும்போது என்னெல்லாம் வந்து பாருங்க, படபடப்பு, சரியா பேச மாட்டோம், தப்பா பேசுறது, தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறது, கோபமா பேசுறது, கன்ஃபியூஸ் ஆகுறது,
இதெல்லாம் இருக்காது. அமைதியா இருங்க. லோ ஸ்பேஸ் இருக்கனாலே திங்கிங் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஏதாவது புரிஞ்சுதா? புரியல, அந்த மாதிரிதான் இருக்கும் திங்கிங். பயம், லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும், அதிகமா ஸ்பேஸ் இருக்கு, லேக் ஆஃப் ஃபோக்கஸ், இன்சோமீனியா, மறுபடியும் தூக்கமின்மை வந்தது பாருங்க. இம்பேலன்ஸ், டோட்டலா இம்பேலன்ஸ் இருக்கு. அது அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு, என்னமோ பண்ணுது தெரியல. போன கிளாஸ் தான் சொல்லுங்க இம்பேலன்ஸ்னா என்னது. லோ ஸ்பேஸ் ஓகே, ஹை ஸ்பேஸ் ஓகே, ஐ மீன் அதிகமா இருந்தாலும் ஓகே, கம்மியா இருந்தாலும் ஓகே. அதெல்லாம் இம்பேலன்ஸ் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அதிகமா இருக்குன்னா எப்பயுமே அதிகமா இருந்தா பரவாயில்ல, ஒண்ணு கம்மியா இருக்குன்னா எப்பயுமே கம்மியா இருந்தா பரவாயில்ல. அந்த இம்பேலன்ஸ்ங்கிறது எப்ப கம்மியாகுது, எப்ப அதிகமாகுது, எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறது இம்பேலன்ஸ். அதான் மூட் ஸ்விங் ஆகுறது. கம்யூனிகேஷன், திடீர்னு ஒரு வார்த்தை பேசுவோம், பேசிட்டு வேணாம் இது வேணாம் பேசணும், ஓகே நிறுத்திப்போம், திரும்ப மறுபடியும் பேசுவோம். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகிறது. எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, காஸ் ஆஃப் ஸ்பேஸ் இம்பேலன்ஸ், ஜங்க் ஃபுட், ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறது, டூ மச் சைலன்ஸ், எப்பயுமே யார்கிட்டயுமே இதுவும் கவனிச்சுக்கோங்க. மனம் பக்குவம் அடைந்த நிலையில எப்பயுமே சைலண்டா இருக்கிறது கரெக்ட். மனம் பக்குவம் அடையாத நிலையில நம்ம அமைதியா உட்கார்ந்தது அது அதுவும் நமக்கு இந்த ஆகாயத்தன்மை இம்பேலன்ஸ் ஆக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி டூ மச் ஆஃப் நாய்ஸ், ரொம்ப அதிகமா இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த சவுண்டான இடத்துல நம்ம இருந்தாலும் சரி நமக்கு அந்த ஸ்பேஸ் இம்பேலன்ஸ் ஆகும். எமோஷனல் சப்ரஷன், லேக் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, நம்மள யாரும் சொல்ல விட மாட்டேன்றாங்க. சரிங்களா? எமோஷனல் சப்ரஷன், லேக் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்மள சொல்ல விட மாட்டேன்றாங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், நம்மளை போட்டு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். தெரியும், நமக்கு நல்லா தெரியும் நம்மளை போட்டு படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அது என்னமோ தெரிலங்க. அந்த என்னமோ தெரிலாக்க அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஒத்து வரலையா, ஒத்து வரல, அவ்வளவுதான். இப்ப ஒரு சாக்கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க நின்றுட்டு சாக்கடை பக்கத்துல நிக்கிறீங்க, நாத்தம் அடிக்குது, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? ஒரு சாக்கடை இருக்கு, அது பக்கத்துல நிக்கிறீங்க, நாத்தம் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். இல்ல நான் சாக்கடை சுத்தப்படுத்தி இங்க நிப்பேன், நிக்க முடியுமா? சுத்தப்படுத்த முடியுமா நம்மளால? முடியாது. சரி, சுத்தம் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சு ஆளுங்களை வச்சு சாக்கடை சுத்தப்படுத்தணும்னு சொல்லலாம், இல்ல நம்மளே இறங்கி சுத்தப்படுத்தலாம். சரி, சுத்தப்படுத்தி முடிச்ச பிறகு மறுபடியும் சாக்கடை இருந்துச்சு, என்ன பண்றது? இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இவங்களால நமக்கு டேமேஜ் ஆகுது, எமோஷனலி டேமேஜ் ஆகுறோம், தெரியுதா? எஸ் தெரியுது. இப்ப என்ன பண்ணலாம்? நவுந்து வந்துருங்க. நமக்கு என்னன்னு கேட்டா, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இந்த மொபைல் நம்ம கிட்ட இல்லைன்னா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. புது மொபைல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பிரஷர் டென்ஷன்ல தவறான மொபைல் வாங்கி விடுவோம். நமக்கு ஒத்து வராத மொபைல் வாங்கி விடுவோம். ரிலேஷன்ஷிப் நாட் ஒன்லி வித் ஹியூமன் பீயிங்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிதிங். நம்ம ரிலேஷன்ஷிப் டைரக்டா எங்க போயிடுவோம்? அங்க போயிடுவோம். அது மட்டும் கிடையாது, அது ரொம்ப முக்கியமானதானா? சரிங்களா? இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள். இப்ப மொபைல் சரியா ஒர்க் ஆகலைங்க, நான் வச்சிருக்கிற மொபைல் ஹேங் ஆகுது, நான் சர்வீஸும் பண்ண மாட்டேன்,
ரிப்பேரும் பண்ண மாட்டேன், அதே மொபைல் தான் எனக்கு வேணும், ஆனா சரியா வேணும். எப்படி கிடைக்கும்? how you will get it? சரிங்களா? புரியுதுங்களா? சரி, அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும். we have to take decision making is very very important. இந்த மொபைலை ரிப்பேர் பண்ணலாமா, இந்த மொபைலை சர்வீஸ் கொடுக்கலாமா, இல்ல வேற புது மொபைல் வாங்கலாமா? we have to take decision. not only mobile, நம்ம யூஸ் பண்ற கேஜெட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப டைட்டா இருக்கு ட்ரெஸ், பிடிச்சிருக்கு, அதான் நம்ம பிடிச்சிருக்கு, உடம்பே பிடிக்குது, அந்த ட்ரெஸ் நம்ம யூஸ் பண்ணுவீங்களா? செப்பல் ரொம்ப டைட்டா இருக்கு, நல்லா இருக்குப்பா செப்பல், காஸ்ட்லியான செப்பல் தான், 5500 கொடுத்து செருப்பு வாங்கினேன், நல்லா இருக்கு, டைட்டா இருக்கு, போடுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டோம். பிடிச்சிருக்குன்னா என்னது? நம்மளை இறுக்கி பிடிச்சிருக்கு, அதானே பிடிச்சிருக்கு. மூச்சு பிடிச்சிருக்குன்னா என்னங்க அர்த்தம்? மூச்சு பிடிச்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? நம்மளை இறுக்கி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ரிலாக்ஸ் ஆகிவிடுங்க, சரியாகி விடும். ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். இன்னொரு செப்பல் கிடைக்கும், இன்னொரு செப்பல் வாங்கிக்கலாம், இன்னொரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம், இன்னொரு மொபைல் வாங்கி, இன்னொரு பேனா வாங்கிக்கலாம், இன்னொரு லேப்டாப் வாங்கிக்கலாம், இன்னொரு என்ன வேணாலும் இன்னொன்னு வாங்கிக்கலாம். எவ்ரிதிங் அவைலபிள். இந்த உலகத்துல ஏதாவது லிமிட்டடா இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எந்த பொருளானாலும் எடுத்துக்கோங்க, லிமிட்டடா இருக்கா? இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், மனிதர்களால் தயாரிக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், லிமிட்டடா இருக்கா? எனிதிங் இஸ் லிமிட்டட். ஒன்னே ஒண்ணுதான் லிமிட்டட், எதுன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் லிமிட்டட், மற்ற எல்லாம் அன்லிமிட்டட். எதுன்னு சொல்லுங்க. எஸ், நம்ம மனசு மட்டும்தான் லிமிட்டட், மற்ற எல்லாமே அன்லிமிட்டட் தான். அபரிவிதமா எல்லாமே இருக்கு, நம்ம மனசுதான் குறுக்கி வச்சிருக்கிறோம். இந்த மொபைல் போனா எனக்கு வேற மொபைல் கிடைக்காது, இந்த வேலையை விட்டா எனக்கு வேற வேலை கிடைக்காது, இந்த பிசினஸ் விட்டா எனக்கு வேற கிடைக்காது, இந்த ட்ரெஸ் இல்லைன்னா எனக்கு வேலை வாழவே முடியாது அப்படின்னு நம்ம மைண்ட் லிமிட்டடா வச்சுக்கிட்டு மத்த எல்லாமே அபரிவிதமா இருக்கு. அபரிவிதமா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அபரிவிதமாகத்தான் இருக்கணும், ஓப்பன் மைண்ட். அப்ப இது எல்லாமே ஸ்பேஸ். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பாருங்க, ஓவர் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டிவைசஸ், லேப்டாப், மொபைல், கம்ப்யூட்டர், அது இது டிவி, இது கண்டதையும் முடியல ஓவர் யூஸ் பண்றது. தேவையா? ஓகே, பயன்படுத்திக்கலாம். ஓவர் யூஸ் நல்லது இல்ல. லேக் ஆஃப் நேச்சர், இயற்கை கூட கலக்கிறதே இல்லை, வெளியிலேயே போறது கிடையாது, வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறது. சூரியனை பத்தி பல நாள் ஆச்சுங்க, சூரியன் படம் இல்லைங்க, இந்த நம்ம இந்த சூரியன் உதிக்கிறாரு டெய்லி வர்றது, அந்த சூரியனை பார்த்து எனக்கு பல நாள் ஆச்சுங்க. சூரிய வெளிச்சமே படுறது இல்லைங்க உடம்புல. எவ்வளவு பாதுகாப்பா திரும்ப நான் பாத்துக்கிறேன். பாட்டு கூட போடுமே, வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாகலாம். அப்புறம் என்னங்க, வெயிலுக்கே காட்டாம வளர்த்தாங்களா? அதெல்லாம் என்னது? அதெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம நிறைய பேர். இயற்கையோட இணையறது இல்ல, நம்ம கோயில் ட்ரிப் போட்டா கூட வரது இல்ல.
கோயிலுக்கு போலாம் வாங்கினா வேலை இருக்குன்னு உட்காந்துடுறது. சோ மரம் செடி கூட போய் பேசுங்க, நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க. சரிங்களா? இது சரி பண்றதுக்கான முத்திரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷிக் முத்ரா. ஆகாஷ் முத்ரானா மிடில் ஃபிங்கர், நம்ம உடம்புல வந்து கைகள்ல வந்து மிடில் ஃபிங்கர் தான் ஆகாஷ், ஆகாய சக்தி. ஆகாய சக்தினா நடு விரலுடைய நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து வச்சு மற்ற விரல்கள்லாம் ஓப்பன்ல வச்சிருக்கிறது. மெடிடேஷன் பண்ணுங்க, ஜேர்னலிங் எழுதுங்க, நல்ல மென்டல் ஃப்ரீ ஆகும். ஜேர்னலிங்னா என்னெல்லாம் தோணுதோ அவ்வளோதையும் எழுதிருங்க, அவ்வளவுதான். ஆனா அதை மட்டும் திருப்பி படிச்சு பார்த்துறாதீங்க, உங்களுக்கே உங்களை பத்தி உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் அச்சோ இவ்வளோ கெட்டவன நானு, ஏன் மைண்டுக்குள்ள இவ்வளவு குப்பை இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன தோணுதோ எழுதுங்க, என்ன வேணாலும் எழுதுங்க. உங்களை பத்தி நீங்க எழுதுறீங்க, படிச்சு பார்க்காம கிழிச்சு போட்டுருங்க. அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள கில்ட் ஃபீல் வந்துடும், கில்ட் கான்சியஸ் வந்துடும். ஒரு தடவை அந்த மாதிரிதான் என்கிட்ட சொன்னாங்க. அது என்னங்க, அது எல்லாருமே ஒரு இதுதானே, நானும் நல்லவன் தான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எழுதுறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எழுதுனாங்க, ஜேர்னலிங் ஜேர்னலிங் ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து ஜேர்னலிங் எழுதுனாங்க. ஐயே அதெல்லாம் நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, எழுதி பாரு அப்படின்னாங்க. மைண்ட ஓப்பனா வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருந்தோம். பாதி வார்த்தை புரியலன்னு வச்சுக்கோங்க, வேகமா எழுதுறோம். பாதி வார்த்தை புரியல, புரிஞ்ச ஒரு 25-30% வார்த்தையை படிக்கும் போதே அச்சோ நமக்குள்ள இவ்வளவு கெட்ட வார்த்தை உட்கார்ந்து இருக்கிறான், நம்ம அம்பின்னு நினைச்சிட்டு இருந்தோமே, திடீர்னு ரெமோவ் ஆயிட்டோம். அப்புறம் திடீர்னு இன்னொரு கேரக்டர் என்னங்க, அம்பி ரெமோ, இன்னொரு கேரக்டர் பேர் என்ன, என்னங்க படம் பார்க்க மாட்டீங்களா? படம் பார்த்தது இல்லையா? அது வாங்க, திடீர்னு அந்நியன் ஆயிட்டோம். போய் படத்தை பாருங்க முதல்ல. உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ண வந்துட்டீங்க காலையில, ஒரு சினிமா படம் ஏதாச்சும் போய் பாருங்க. காலையில 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிங்க, உட்காந்து படம் பாருங்க. அதை விட்டுட்டு அப்ப நமக்குள்ள அவ்வளவு குப்பைகள் இருக்கு, நம்ம வெளியில கொட்டுறதுக்கு பயப்படுறோம். ஜேர்னலிங் எழுதுங்க, சைலன்ஸ் மெடிடேஷன்ல இருங்க. உங்களுக்கு உண்மையாகவே எந்த ஃபீலிங் வந்திருந்தாலும் அதை உண்மையாகவே வெளிப்படுத்தி விடுங்கள். பக்குவமாக மறைத்து வைக்காதீர்கள். ஈஸியா மத்தவங்களை டக்குன்னு உடனே மன்னிச்சிருங்க. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளமே மன்னிக்க மாட்டோங்கிறோம் யாரையுமே. அவன் மட்டும் நேர்ல வரட்டான், அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு இது தேவையா நமக்கு, பார்க்கவே இல்லை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க, நம்ம கிளைண்ட் வந்து நேர்ல ஒருத்தர் சொன்னாரு, எங்க அண்ணன் மேல செம கோபமா இருக்கு, அவன் என்ன திறமை பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுமைப்பட்டான், இப்படி கொடுமைப்பட்டான், அவன் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்க, உங்க அண்ணனை போய் திட்டிட்டு வந்துருங்க. போயிட்டு என்னெல்லாம் சொன்னது திட்ட முடியாதுங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், உங்க அண்ணனை போய் அடிச்சிருங்கன்னு சொன்னோம். அடி பின்னி படல, உங்களுக்கு என்னெல்லாம் போகுது அவ்வளவு தூக்கி அவர்கிட்ட காமிச்சிருங்க, அடிச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னாரு. சரி, ஏதோ மரியாதை இருக்கு போல இருக்கு, அப்ப உங்க அண்ணனை போய் நேரில் திட்டிட்டு வந்துருங்க அப்படின்னோம். திட்டலாம், அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னாரு. சரி சார், ஏன் சார் ஒரு டென்ஷனா இருக்கீங்க, உங்க அண்ணன் மேல தான் அவ்வளவு கோபமா இருக்குல்ல, ஒன்னு அடிச்சிருங்க இல்ல திட்டிடுங்க அப்படின்னா, முடியாது சார். ஏன் சார், அவர் இறந்து போய் 5 வருஷம் ஆச்சு சார். யோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவரையா இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பண்ண முடியும் சொல்? இப்ப உயிரோடு இருந்த அளவு போய் திட்டலாம், அடிக்கலாம், போன் பண்ணி பேசலாம், என்னன்னாலும் பண்ணலாம். இறந்து போனவர் என்னங்க பண்ண முடியும் சார்? அதான் ஒரு இறந்து போய் 5 வருஷம் ஆச்சுன்றீங்கல்ல, அப்படியா சார் இன்னமும் மனசுக்குள்ள வச்சிருக்கோம்? அவன் ஓட்டியா நாங்க அப்படி பண்ணி, சரி இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, என்னது, மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். there is no other solution, no remedies.
இப்ப அமெரிக்கால இருந்த அளவு பிளைட் டிக்கெட்டை புக் பண்ணி விசா எடுத்து போய் கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு 5 லட்சம் 10 லட்சம் செலவானாலும் போய் அடிச்சு புடிச்சு போட்டு வந்துடலாம். இல்லாத ஆளை என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரிதான் பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். மன்னிச்சிருங்க முதல்ல. நீங்க யார முதல்ல மன்னிக்கணும் சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீங்க மன்னிக்கக்கூடிய ஆள் யாரு? உங்க லைஃப்ல நீங்க மன்னிக்கணும்னு நினைச்சா யார முதல்ல மன்னிப்பீங்க? யாருங்க? கிளாஸ் ஓவர் டைம் போறதுனால எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்களோ? பெரிய கலை அடிச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்ன மனசை சரியா வச்சுக்கிறதுனால முதல்ல நான் என்ன மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பரா சொன்னீங்க. அவங்களதான் முதல்ல மன்னிக்க வேண்டிய ஆளே. ஏன்னா நமக்குதான் நிறைய கில்ட் கான்சியஸ். ஒருவேளை அன்னைக்கு சரியா பண்ணிதான், ஒருவேளை அப்படி பண்ணிதான், ஒருவேளை இப்படி பண்ணிதான் எக்கச்சக்கமான கில்ட் கான்சியஸ் இருக்கிறது நம்ம தான். அப்ப முதல்ல மன்னிக்க வேண்டிய நம்ம தான். நம்மளதான் மன்னிக்கணும். இன்னைக்கே நீங்க அவங்களை மன்னிச்சிருங்க. இப்பவே மன்னிச்சிருங்க. வாட் எவர் யூ மிஸ்டேக், வாட் எவர் யூ டிட், அது கவர்மெண்ட்டுக்கு அஃபென்ஸா இருக்கலாம், வாழ்க்கைக்கு அஃபென்ஸா இருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. ஜஸ்ட் ஃபர்கிவ் யுவர்செல்ஃப். மனசார உங்களை நீங்க மன்னிச்சிருங்க. தம்பி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீங்களே உங்களை மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சதே மறந்துடுங்க, ஃப்ரீயா விடுங்க. சரிங்களா? நல்லா தூங்கி எழுந்திரீங்க. உங்களுக்கு உண்மையாவே சொல்றேங்க, இப்ப உங்களுக்கு மனசு குழப்பமா இருக்கு, தெளிவா இல்ல, ஒரு மாதிரி இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் இருந்துச்சுன்னா எல்லா கேஜெட்ஸையும் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்குங்க. இப்ப மேடம் சொல்லுவாங்க, ராஜேஸ்வரி மேடம், அப்ப நான் பஸ்ஸை பிடிச்சி ஆபீஸ் போய் சேரணும், அதை விட்டு தூங்குற சொல்றீங்கம்பாங்க. பஸ் ஏரியா உட்காந்து தூங்கிடுங்க. இப்போ சீக்கிரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி போயிடுங்க, இடம் கிடைச்சிடும், சீட்டு கிடைச்சிடும். இப்போ உட்காந்துருங்க, அப்படி ஓரமா உட்காந்துருங்க. வெயில் படாத இடமா பார்த்து உட்காருங்க. ஏன்னா வெயிலுக்கு காட்டாம வளர்த்தவங்க இல்ல, வெயில் படாம அப்படியே ஓரமா போய் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அப்படியே நல்லா சாஞ்சிட்டு, நல்லா பக்குவமா சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிடுங்க. அவ்வளவுதான். ஃப்ரெஷ்ஷா எழுந்திரீங்க. அதுவும் ஜன்னலோர சீட் கிடைக்கணும் சார். அதுதான் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போயிடுங்க. போயிட்டு ஜன்னலோர சீட் கிடைச்சிரும். நல்லா ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்திரீங்க. வாழ்க்கை எதுக்குங்க? என்ன பண்ண போறோம்? டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ண போறோம்? ப்ரெஷர்ல இருந்து என்ன பண்ண போறோம்? எதுக்கு வாழ்றோம்? நம்ம சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்கிறதுக்கு. அதை விட்டு எதுக்கு இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு ப்ரெஷர், இவ்வளவு ஸ்ட்ரெஸ்? பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எதுக்கு வேலைக்கு போறோம்? எதுக்கு பிசினஸ் பண்றோம்? எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம்? எதுக்கு செய்யறாங்கலாம் சொல்லுங்க பாப்போம். கிளைமாக்ஸ்ல பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான் வந்து நிற்போம். எதுன்னு கேக்குறீங்களா? நிம்மதியா இருக்கிறதுக்கு மட்டும்தான். வேற எதுக்குமே நம்ம எதுவுமே செய்யல. அந்த நிம்மதியை தொலைச்சிட்டு இவ்வளவு தூரம் பண்ணி என்ன பண்ண போறோம்? சொல்லுங்க. இவ்வளவு பணம் சம்பாரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? நிம்மதி இல்லாம. அதனால ரிலாக்ஸா இருங்க. ஃபர்ஸ்ட் உடம்புல ஸ்பேஸ் பேலன்ஸ் பண்ணுங்க. முத்ரா பண்ணுங்க. முடியலையா மெடிடேஷன் பண்ணுங்க. அதுவும் முடியலையா ஜேர்னலிங் எழுதுங்க. அதுவும் முடியல பேசாம படுத்துக்கிடுங்க. சரிங்களா? இது பெஸ்ட் ரெமெடி. அதுக்கப்புறம் உணவு முறையில நீங்க உணவு வந்து பேலன்ஸா எடுத்துக்கிறது, பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது, நேச்சர் கூட கனெக்ட் ஆகுறது, யோகாசனம் பண்றது, ப்ளூ கலர் தெரப்பில ப்ளூ கலர் பார்க்கறது, இண்டிகோ கலர், வயலட் கலர் அதிகமா யூஸ் பண்றது, வார்மான ஃபுட்டு சாப்பிடுறது, ஃப்ரீக்வன்சி 432 ஹெட்ஸ் 528 ஹெட்ஸ் கேட்கறது, ஓம் சவுண்ட் கேட்கறது, சாண்டல்வுட் ஆரமா தெரப்பில சாண்டல் லேவண்டர் இதெல்லாம் பாக்குறது, இதெல்லாம் வந்து அடுத்தது. கவனம் அங்க இருக்கணும்.
இப்போ ஓம் சாண்டிங் நீங்களே பண்ணாலும் சரி, இல்லை ஓம் சாண்டிங் ஓம்னு யூடியூப்ல போட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படி கோவத்தில் இருந்தீங்கன்னா என்ன கேட்கும்? ஒன்றும் கேட்காதீங்க. இது எல்லாமே செகண்டரி. ப்ளூ கலர் உங்க முன்னாடி இருக்கு, பார்க்கவே இல்லை, கண்ணு மட்டும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனா டென்ஷன் ஆயிருக்கு. மனசு எங்க கவனம் இருக்கோ அங்கதான் ஃபோக்கஸ். வேர் ஃபோக்கஸ் கோஸ் தி எனர்ஜி ஃப்ளோஸ். அதனால ரிலாக்ஸா இருங்க, தூங்கி எழுந்திரிங்க, ரிலாக்ஸா உட்காருங்க. முடிஞ்சா ஒரு அரை மணி நேரம் கண்ணை திறந்து உட்காருங்க, எதையுமே யோசிக்காதீங்க, ரிலாக்ஸா உட்காருங்க. சரிங்களா? எஸ். சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல இப்போதைக்கு இந்த பஞ்சபூதங்கள்ல 5 பூதம் முடிச்சிட்டோம். இது 6வது கிளாஸ், இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. அதுல என்ன பண்ண போறோம்னு கேக்குறீங்களா? எஸ், அப்ப வாங்க அது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பவே சொல்லிட்டு அப்புறம் இருக்கு அந்த கிளாஸ், அப்ப வாங்க தெரிஞ்சுக்கலாம். சார் ஒரு இது சார், இந்த பிடிஎஃப் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? எல்லா பிடிஎஃப்பும் அது அனுப்புறேன் சார். நான் இன்னைக்கு பஞ்சபூதம் முடிஞ்சிருச்சுங்களா, 5 பூதத்துக்கும் பிடிஎஃப் அனுப்பிடுறேன் நான். ஓகே சார், நன்றி சார். குருஜி ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்க மேடம். குருஜி, இந்த ஸ்விட்ச் வேர்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் என் பொண்ணுக்கு அப்போ உடம்புல கிளினிக்ல இருந்ததுனால நான் அதை ஜாயின் பண்ண முடியல. இன்னைக்கு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்ல? சரி மேடம், பண்ணிடுங்க. ஓகே குருஜி, நன்றி குருஜி. ஓகே மேடம், வாழ்க வளமுடன் மேடம். அவங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலமும் நேர்கோட்டில் இருக்கு. உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துட்டோம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். நன்றி குருஜி, வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன்.